வணக்கம் தலைமையிலே. அப்பாவி மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக குரலை கொடுத்து அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் தமிழகம் இன்று அதுபோல் செய்யுமான்னு சொல்லி இந்தியா முழுவதும் எதிர்பார்க்குறாங்க. இந்த செய்தி இன்னைக்கு இந்தியா பூரா பிரபலமாக இருக்குது. அன்றைய காலகட்ட தமிழகத்தில் சிலப்பதிகாரம் என்ற நூலில் வரும் தமிழகம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், படிச்சிருப்போம். அங்கே ஒரு அப்பாவி இளைஞன் கோவலன் என்பவர் ஆணவம் பிடித்த அதிகார வர்க்கத்தின் கீழ் சிக்கி செய்யாத குற்றத்திற்காக கொடுமையான மரண தண்டனை அனுபவித்திருப்பார். இன்னைக்கு அதே போல அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் ஒரு செய்யாத குற்றத்திற்காக ஆணவ அதிகார வர்க்கத்துக்கு கீழ் சிக்கி ஒரு கொடுமையான மரண தண்டனை அனுபவிச்சிருக்கார். இதற்கான நீதியை பெற்றுத்தருவது, அவர் குடும்பத்திற்கான நீதியை பெற்றுத்தருவது, அவர் ஆன்மா சாந்தியடை வைப்பது நம் எழுப்பும் குரலிலேயே அமைந்திருக்கும். இந்த இரண்டு சம்பவத்திற்குமே ஒற்றுமை இருக்கும். அந்த சிலப்பதிகார சம்பவத்திற்கும் இன்றைய அஜித்குமார் சம்பவத்திற்கும் இருவருமே அப்பாவிகள், இருவருமே செய்யாத குற்றத்திற்காக தண்டனை பெற்றவர்கள், இருவருமே ஆணவம் பிடித்த அதிகார வர்க்கத்தின் கீழ் சிக்கி கேட்க நாதி இல்லாமல் உச்சகட்ட தண்டனையாக மரண தண்டனையை அனுபவித்தார்கள். அன்று அந்த கோவலனுக்காக போராட அந்த மனைவி வந்தார். அவருடைய மனைவி கற்புக்கரசி கண்ணகிம்பாங்க, இன்னைக்கு கடவுளாக போற்றப்படுபவர். இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்காவில் ரொம்ப அவரை போற்றுவாங்க. கற்புக்கரசி அவர் கடவுளாக ரொம்ப மதிப்பாங்க. ஸ்ரீலங்காவில் போராடி தன் கணவனுக்காக நீதியை பெற்று கொடுத்து அந்த மதுரை மாநகரத்தையே எரித்து சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு அதே போல கண்ணகியை ஒத்த மகளிர்கள் நம்ம தமிழக மக்கள் தொடர்ந்து இந்த அஜித்குமாருக்காக குரல் கொடுக்குறீங்க. மிகுந்த பாராட்டுக்கள், மனதார்ந்த வாழ்த்துக்கள். அந்த கோவலன் அனுபவித்த சித்திரவதை கூட கொஞ்சம் குறைவு தான். அவர் அந்த மன்னன் முன்னால் நிற்க வைக்கிறாங்க. அந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனால் ஒரு நொடியில் தலை துண்டிக்கப்படும், சிரச்சேதம் செய்யப்படும். ஆனால் இந்த அப்பாவி அஜித்குமார் 2 நாட்களாக சட்டவிரோத காவலில் எடுக்கப்பட்டு தொடர்ந்து அடித்து துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். இது அன்னைக்கு நடந்த கோவலனுக்கு நடந்ததை விட மிக கொடூரமான தாக்குதல் மற்றும் கொலை சம்பவம். என்னமோ உண்மைதான், ஆனால் போராடுகின்ற விதங்கள் தமிழகத்தில் மாறுது. இதே சம்பவம் இந்த அஜித்குமார் மரணம் அடைந்தது அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா இங்கே நடக்கின்ற போராட்டங்களே வேற. மக்கள் குரல் கொடுக்கவே தேவையில்லை. நொடிக்கு நொடி போராளிகள் வந்த வண்ணமாகவே இருந்துட்டு இருப்பாங்க. போராளிகள், நடிகர்கள் அவர்களுடைய துணிச்சலாக குரல்களை எழுப்பிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு அதே ஆட்சி குற்றம் என்னமோ உண்மைதான், ஆனால் திமுக ஆட்சிங்கும் போது இவங்களாம் எங்கே போகிறாங்கன்னு கொஞ்சமும் புரிய மாட்டேங்குது. அன்றைய அதிமுக ஆட்சியில் சாத்தான் குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இதே போல் காவல்துறை சிறை கொட்டகை மரணம்பாங்க. அதில் 2 பேருமே ஒரு இரவில் அடித்து மரணம் அடைஞ்சாங்க. அவங்க எத்தனை போராளிகள், உலகமே காணாது அவ்வளோ போராளிகள் தமிழகம் செஞ்சது. நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சூர்யா, ஹாரிஸ் கல்யாண், ஜிவி பிரகாஷ், பிரியா பவானி சங்கர், ஜெயம் ரவி என்ற ரவி மோகன், அசோக் செல்வன் இவங்கெல்லாம் தங்களுடைய குரலை அழுத்தமாக பதிவு செய்தார்கள். அன்னைக்கு ரஜினிகாந்த் சொன்னது சத்தியமாக இதை விடவே கூடாதுன்னு சொன்ன ஹேஷ்டேக் இந்தியா முழுவதும் பிரபலம். இதை தாண்டி இன்ஃப்ளூயன்சர் அப்படிம்பாங்க, தங்களுடைய ஆளுமையை வலைதளத்தில் செலுத்தக்கூடியவர்கள் அத்தனை ஆயிரம் பேர் குரல் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதை விட ஒரு மிக கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்படி குரல் கொடுத்தவர்கள், பொங்கி எழுபவர்கள் இப்போலாம் எங்கே இருக்காங்க? இவங்க சம்பவம் ஒன்று தான், ஆனால் இது மிகப்பெரிய தவறான அணுகுமுறை. சம்பவம் ஒன்று தான், குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. அன்று குரல் கொடுத்தவர்கள் இன்னைக்கும் கொடுக்கணும். அதே சமயத்தில் அரசு ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு சில நபர்களை தான் விலை கொடுத்து வாங்க முடியும், பயமுறுத்தி வைக்க முடியுமே ஒழிய மக்கள் கூட்டத்தை ஒரு பொழுதும் விலை கொடுத்து வாங்க முடியாது,
பயமுறுத்தி வைக்கவே முடியாது. அதே போல் மக்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார்கள், ஒவ்வொன்றையும் உணர்கிறார்கள். அவங்க வந்து அது எங்கே எதிர்காட்டுவாங்க, அதோட வினையை எங்கே காட்டுவாங்கன்னா தேர்தல் சமயத்தில் நிச்சயமாக காட்டுவாங்க. அரசு தீவிரமாக இதை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மரணம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்க தமிழகத்தை மாற்றணும். இதை வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை, கொலைகள் அதிகமாக நடக்குதுன்னு கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை கொடுக்கணுமே ஒழிய, இல்லை நாங்கள் அதை குறைப்போன்னு சொல்லணுமே ஒழிய, அந்த காலத்தில் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்லக்கூடாது. முற்றாக குறைப்போம், அதுக்காக ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறோம். இதை போல பேசுவது, அதுவும் காவல்துறை உயர் அதிகாரி பேசுவதெல்லாம் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். இது போராடி கொண்டது ஒரு எளிய மக்கள். ஒருத்தர் வந்து ஒரு பெண்மணி கேள்வி கேட்டிருந்தாங்க, நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து பிடிச்சாங்கல்ல, நடிகர் ஸ்ரீகாந்த் இப்படி அடிப்பாங்களா, இவரை மட்டும் ஏன் அடித்தாங்க கேள்வி கேட்குறாங்க. ஒரு தவறான புரிதல். ஒரு நபர் போதை மருந்து உட்கொள்கிறார் என்றாலோ, இல்லை ஏன் ஒரு நபர் கொலை செய்தார் என்பதற்காகவோ, ஒரு நபர் அடிதடி பண்ணி இருக்கிறார் என்பதற்காக அவரை அடிக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு ஏற்படாது. அவர்களுக்கு சரியான தண்டனை தான் வாங்கித்தர முயற்சிப்பாங்க. இவர்களை அடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது. யாராவது சொன்னா வேணா கொஞ்சமாக தாக்கலாம், அவ்வளோதான். ஆனால் திருட்டு போகும்போது திருடிய குற்றச்சாட்டுக்கு உள்ள நபரை மிக கடுமையாக அடிப்பாங்க. அது வந்து உங்கள் கற்பனைக்கே எட்டாது. நம்ம வந்து சாதாரணமாக அடிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அவர்கள் கொடுக்கும் சித்திரவதை வேறு வகையில் இருக்கும். 3rd டிகிரி அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த திருட்டு கொடுத்த நபர் திருடியை ஒத்துக்கொள்ள மாட்டார் முதல்ல. அதை விட அவரிடமிருந்து திருட்டு போன நகையையோ பணத்தையோ ரெக்கவரி பறிமுதல் பண்ணி அந்த நபருக்கு கொடுக்கணும். எந்த உண்மையான திருடனுமே தான் திருடிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொள்றதோ, இல்லை கொஞ்சம் அடிக்கும்போது திருப்பி தரதோ வழக்கமே கிடையாது. இதை போன்ற எவ்வளோ அடித்தாலுமே பல முறை திருடி போலீஸில் சிக்கி அனுபவம் உள்ள திருடன்ட்டு வந்து அவ்வளோ எளிதாக வாங்க முடியாது. அவர்களுடைய அடிக்கும் விதம்லாம் ரொம்ப கொடூரமாக நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். பொதுவாக காவல்துறை 3 பிரிவாக இருப்பாங்க. ஒன்று சட்டம் ஒழுங்கு பார்ப்பவர்கள். ஒரு அடிதடி நடந்துருச்சு, ஒரு கூட்டம் நடக்குது, பந்தோபஸ்து அப்படிங்கும் போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு காவல்துறை வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது, போக்குவரத்து சீரமைப்பது, அதுக்கு வந்து டிராஃபிக்லேருந்து ஆட்கள் வருவாங்க. இவங்களாம் சீருடையில் இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு பார்ப்பவர்கள் காக்கி சீருடையில் இருப்பாங்க. எப்போவுமே இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து அந்த வெள்ளையும் காக்கியும் போட்டிருப்பாங்க, அவங்களும் சீருடையில் இருப்பாங்க. இது போக முக்கியமான இன்னொன்று இருக்குது, கிரைம் பிரான்ச்னு ஒன்று இருக்கும். கிரைம் குற்றம் சம்மந்தப்பட்ட இவங்க தான் வருவாங்க. ஒரு திருட்டு போயிடுச்சு, திருடனை வந்தான், திருடனை கண்டுபிடிக்கணும் போதெல்லாம் இந்த கிரைம் பிரான்ச்சில் தான் வருவாங்க. இவங்க பொதுவாக வந்து சீருடையில் இருக்க மாட்டாங்க. சீருடை இல்லாமல் தான் இவங்க எப்போவுமே பேண்ட் ஷர்ட்டில் இருப்பாங்க. ஒரு ஒரு தனிப்பட்ட நபரை பலமாக அடிக்கணும், சித்திரவதை பண்ணுவான், அடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காவலர்களை இந்த கிரைம் பிரான்ச்சில் போட்டு வச்சுருப்பாங்க. இது உண்மையான ரீசன், இது காரணம் இதுதான். அந்த திருடியவன் வந்து ஒத்துக்கொள்ளாதனால அந்த திருட்டு பொருளை பறிமுதல் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தால் தான் மிக கடுமையாக தாக்குவாங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, உண்மையான திருடன் வந்து இந்த அடியெல்லாம் பழகியிருப்பான். ஒரு உண்மையான திருடனை வந்து இப்படி 2 நாள் கேட்க ஆள் இல்லாமல் கொண்டு போயெல்லாம் அடிக்கவே முடியாது. ஒரு உண்மையான திருடன் திருடுவதை குலத்தொழிலாக வச்சுட்டு இருக்கான்னா அவன்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பான். அவனுடைய மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட, வழக்கறிஞர்கிட்ட, அவனுக்கென்று வழக்கறிஞர் இருப்பான், சொல்லியிருப்பான். 1 மணி நேரம் என்னை காணோமா, 1 மணி நேரம் என் செல் சுவிட்ச் ஆஃப் இருக்கா, உடனே ஆட்கொணர்வு மனு, ஹாப்பியஸ் கார்பஸ் வாங்க, நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அந்த ஏரியா துறையினர் அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி ஆகணும். ரொம்பலாம் அவனை அடிக்க முடியாது. ஒரு உண்மையான பழக்கம் உள்ள திருடன் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே சமயத்தில் இந்த அப்பாவிகள் தான் மாட்டிக்கிறது. 2 நாள் கூட்டு போய் அடின்னு அடிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உண்மையான திருட்டு குடும்பமாக இருந்தால், குடும்பமே இந்த திருட்டில் சம்மந்தப்பட்ட குடும்பமாக இருந்தால் 1 மணி நேரம் அவனை கூட்டு போயிட்டா இந்த பக்கம் போய் ஆட்குடும்பம் கொடுத்துருவாங்க. நீதிமன்றம் நிப்பாட்டி தான் ஆகணும். இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத அப்பாவிங்கனால தான் 2 நாள் கேட்க ஆள் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் கூட்டு போய் அடித்து துன்புறுத்தியது. ஆனால் அதை வந்து ஒருத்தன் கொலை செய்கிறான், போதை மருந்து உட்கொண்டுட்டு இருக்கான், அடிதடி பண்ணுறான்னா அவனை வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பார்ப்பவங்க வந்து கூட்டு போய் அடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதில் வந்து இந்த சம்பவம் மொத்தமாக பார்த்தோம்னா இதில் முதல் குற்றவாளி அப்படின்னா இந்த நகை
காணாமல் போய்விட்டது என்று சொல்லி பொய் புகார் தான் நினைக்கிறேன். பொய் புகார் கொடுத்த நிகிதா மற்றும் அவருடைய குடும்பம் தான். இந்த குடும்பமே மோசடியில் சம்பந்தப்பட்ட இதை குலத்தொழிலாக வைத்திருக்கின்ற குடும்பம். நிகிதா வந்து கல்லூரி பேராசிரியர்களாக. நிச்சயமாக அந்த பெண்மணியின் சான்றிதழ்களை இன்னைக்கு நீங்கள் எடுத்து விசாரித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக போலியாக தான் இருக்கும். ஒரு போலி சான்றிதழ் கொடுத்து அந்த பெண்மணி இந்த அரசு வேலைலாம் வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக அந்த பெண்மணியோட அப்பா, அம்மா, சகோதரன் மனைவி, அவங்க சொந்தக்காரங்க, இவங்க எல்லோருமே பல லட்சம் கோடிகள் மோசடி செய்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள். இதை விட வந்து இந்த பெண்மணி, இந்த நிகிதா என்ற பகட்டு பெண்மணி வந்து கல்யாண மோசடியில் பல கல்யாணம் செய்து அதன் மூலம் பண மோசடியில் ஈடுபடும் நபரும் கூட. இன்னைக்கு கூட ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவர் திருமாறன் நினைக்கிறா ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அந்த காலத்திலேயே 20 வருஷத்துக்கு முன்னாடியே 10 லட்சம் வரைக்கும் இவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டேன்னு சொல்லி ஏமாற்றி ஒரே நாளில் ஓடி போயிடுச்சு. என்னால் வந்து பால் பழம் கூட அந்த பெண்மணியோட சாப்பிட முடியலன்னு இவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த நேரத்துலையுமே வந்து அவர் குறிப்பிடுறார். சரி, அது அவருடைய ஏக்கம், அது புரியுது. என்றாலுமே துணிச்சலாக ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பில் இருக்க இந்த புகாரை கொடுத்து அவர் நிச்சயமாக பாராட்டலாம். இந்த குடும்பமே மோசடி, கல்யாண மோசடி, அரசு வேலை வாங்கி தருவது மோசடி என்று தொடர்ச்சியாக ஈடுபட்டவர்கள். நிச்சயமாக இந்த புகாரில் உண்மைத்தன்மை இருக்காது. நகை காணாமல் போயிருக்க வாய்ப்பு குறைவு. இந்த புகாரை கொடுத்து இந்த புகாரை பெற்றுக்கொண்டு இந்த பண மோசடியில் ஈடுபட்டவர்கள், பண மோசடி யார் யார்கிட்ட பண்ணாங்களோ அவங்க வந்து கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி நகையே காணாமல் போயிடுச்சு, நான் வச்சுருந்தேன், உங்களுக்கு கொடுக்க தான் வச்சுருந்தேன்னு சொல்லி தப்பிப்பதற்கான ஒரு எண்ணமாக கூட அந்த குடும்பம், அந்த பித்தலாட்ட பெண்ணும் அம்மா 2 பேரும் சேர்ந்து செய்திருக்கலாம். நிச்சயமாக இந்த பெண்மணி விஷயத்தை இன்னும் பல உண்மைகள் வெளிவரும். குறிப்பாக சான்றிதழை வந்து சரிபார்த்தால் போலி சான்றிதழ் கொடுத்து அரசு வேலையிலே சேர்ந்திருக்கும். இந்த குடும்பம் தான் இந்த சம்பவத்தில் A1 அக்யூஸ்டாக வருவாங்க. A1, A2, A3 இவங்கள தான் சொல்லணும். மொத்தத்துக்குமே இவங்க தான் காரணம். உண்மையாகவே அந்த பையன் திருடி இருந்தால் அத்தனை அடிக்கலாம் தாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் வந்து முதன்முறையாக சிக்கிறவன், கொஞ்சம் தாக்கும் போதே உண்மையாக அவன் எடுத்து கொடுத்துருப்பான். ஒருத்தர் திருடாத போது அவனை நீங்கள் எத்தனை நாள் வச்சு அடித்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை, நகையை ரெக்கவரி பண்ணவே முடியாது. அவன் திருடலை. இது போலீஸ்க்கு அங்கே புரிஞ்சிருக்கணும். 2வது வரிசையில் வரும் குற்றவாளிகள் என்றால் இதற்கு வந்து எங்கோ இருந்து கொண்டு உத்தரவு பிறப்பித்த, கடுமையாக அவனை விசாரிக்க வேண்டும், தாக்கி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த சார்களும் மேடம் தான் 2வது வருவாங்க. இப்போ வரைக்கும் வந்து அப்படி ஒரு விசாரணை போய் அவங்கள கண்டுபிடிச்ச மாதிரியே தெரில. தொடர்ச்சியாக யார் அந்த சாருங்கிற என்ற கேள்வி போயிட்டே இருக்கு. இதுலேயுமே யார் அந்த சார், யார் அந்த மேடம், எங்கோ இருந்து கொண்டு இந்த பித்தலாட்ட பெண்மணி நிகிதா குடும்பத்திற்காக வக்காலத்து வாங்கி இந்த அப்பாவியை அவ்வளோ கடுமையாக தாக்கி கொலை செய்த வைத்தவர்கள் இவங்க தான் A2 கேட்டகரியில் வருவாங்க. 3வது நிச்சயமாக அந்த 5 காவல்துறையினர் அந்த அளவுக்கு 2 நாள் சட்டவிரோதமாக எடுத்துக்கொண்டு எங்கேயுமே கொண்டு போகாமல் இவ்வளோ அடின்னு அடித்து மரணமடைய வைத்தவர்கள். ஒரு காவல்துறையினர், கிரைம் பிரான்ச்சில் இருக்கவங்களுக்கு பார்த்தா சொல்ல தெரியணும், இவன் திருடி இருப்பான், இவன் திருடி இருக்க மாட்டான்னு சொல்லி பார்த்தா சொல்ல தெரியணும். அதுதான் அனுபவங்கிறது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அத்தனை அடித்தும் அவன் கொடுக்கலங்கும் போதே புரிஞ்சிருக்கணும். இவன் வந்து முதல் தடவையாக வந்து போலீஸ் கஸ்டடிக்கு வரான், இவ்வளோ அடியெல்லாம் தாங்க மாட்டான், பார்த்தா கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் நேரம் அடிக்கும் போதே கண்டுபிடிச்சிருக்கணும். அதுதான் அனுபவம், அறிவு. தமிழக காவல்துறை புகழ்பெற்றது. ஆனால் எந்தவித அனுபவ அறிவு இல்லாமல் மூர்க்கத்தனமாக எங்கோ உட்காந்து எவனோ உத்தரவு பிறப்பிக்கிறான் என்பதற்காக 2 நாள் அடித்தவர்கள் இவங்க வந்து இந்த 5 பேரும் 3வது வருவாங்க, A3 கேட்டகரியில் வருவாங்க. நிச்சயமாக தமிழக மக்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட A1, A2, A3 நிகிதா குடும்பம், உத்தரவு பிறப்பித்த சார்கள், மேடம்கள், 3வது இந்த 5 காவலர்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக ஆயுள் தண்டனை கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது இந்த 5 காவலர்களுக்கு. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த நிகிதா குடும்பத்தை அதுக்கு முன்னால் சேர்க்கணும். உத்தரவு பிறப்பித்தவர்கள் யார் என்று இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி நீதியரசர்கள் நீதிமன்றத்தில் எழுப்புறாங்க. இந்த கேள்வியை நீதியரசர் கேட்குறாரு, யார் இதுக்கு உத்தரவு பிறப்பித்தன்னு சொல்லி. அவங்கள கண்டுபிடிச்சு தொடர்ச்சியாக யார் இந்த சார், யார் இந்த மேடம் தப்பிக்காமல் பார்த்துக்கணும். அவங்களையும் கொண்டு வரணும், அவர்களுக்கும் ஆயுள் தண்டனை வாங்கி தரணும், இல்லை மரண தண்டனை வாங்கி தரணும். ஏன்னா
இது போன்ற அடுத்த சம்பவங்கள் எங்கோ உட்கார்ந்து கொண்டு எனக்கு அதிகாரம் இருக்கிறதுன்ற ஆணவத்தில் ஏதோ ஒரு அப்பாவி இப்படி பாதிக்கப்பட வைக்கக்கூடாது. இந்த சம்பவத்தில் வந்து காவல்துறை அதிகாரிகள் புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதில் டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்து ஒரு உத்தரவு இன்னைக்கு படித்தேன். வாகன சோதனை என்ற பெயரில் குடும்பங்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பிறப்பிச்சார். நான் நிச்சயமாக வந்து தனி பதிவாகவே பேசணும்னு நினச்சிருந்தேன். நான் திருப்பூரில் இருக்கிறேன். வாகன பரிசோதனை என்ற பெயரில் இவங்க மிக 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 அத்துமீறாங்க. போலீஸுடைய அந்த சக்தி முழுக்க தெருகளில் வீணாகிறது. நீதியரசர் கூட நான் சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் படித்த ஞாபகம் இருக்குது. ஒரு பெரிய கூட்டமே வந்து கொண்டு வாகன சோதனை என்ற பெயரில் நின்று கொண்டு மக்களை துன்புறுத்தக்கூடாது, காவல்துறையினர் சக்தியை வீணாக்கக்கூடாதுன்னு அவர் நீதி அரசரே சொல்லியிருக்காரு. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே காதில் போட்டுக்காம நான்லாம் திருப்பூரில் பார்க்கும்போது ஒரே நாளில் ஒரு 10 இடத்துல வாகன சோதனை பார்ப்பேன். ஒருவர் அல்லது 2 நின்றால் பரவாயில்ல, பெரிய ஜீப்பை கொண்டு வந்துடுறாங்க. 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த இடத்துல நிற்கிறாங்க, தொடர்ச்சியாக சோதனை பண்ணுறாங்க. வாகன பரிசோதனை நல்லது தான், ஆனால் எந்தவித சட்ட ஒழுங்கையும் பார்க்காம முழுக்க அங்கே சக்தியை கொண்டு அங்கே வீணாக்குவது வந்து அந்த வாகன பரிசோதனை பின்னால் வேற பலன் இருக்குன்னு நிச்சயமாக சொல்ல முடியும். காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் இது நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, திருப்பூரில் ஒரு மூதாட்டி கொலை சம்பவம் நடந்துச்சு. அந்த மூதாட்டி கொலை செய்து காதில் வந்து சில கிராம், பவுன் கூட இல்லை, சில கிராம் தங்க நகை போட்டு கமல் 2 காதையும் அறுத்து எடுத்து போயிருந்தானுங்க. திருப்பூர் நடந்த சம்பவம். ஒரு வயதான மூதாட்டி 2 காதையும் அறுத்து கொண்டு போயிருந்தாங்க. அதே போல தான் ஒரு வயதான மூதாட்டியை இழுத்து கொண்டு கற்பழிப்பது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, காவல்துறையினர் ரோந்து செல்வதில்லை. காவல்துறையினர் எல்லா பகுதிக்குமே சக்தியை ரோட்டில் வீணாக்காமல் 2 சக்கர வாகனத்தில் 4 சக்கர வாகனத்தில் சைரன் எழுப்பிக்கொண்டோ அல்லது விசில் ஊதிக்கொண்டோ செல்வார்கள் என்றால், பகலும் இரவும் தொடர்ச்சியாக செல்வார்கள் என்றால், இதை போல செல்வதற்கு ஒரு பயம் இருக்கும், அச்ச உணர்வு வரும். நம்ம அங்கெல்லாம் எங்கேயும் பண்ண முடியாது, காவல்துறையினர் ரோந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க, பிடிச்சிருவாங்க என்ற ஒரு பயம் குற்றவாளிக்கு வரும். இது நியாயம். ஆனால் இப்போ குற்றவாளிக்கு என்ன நம்ம மனசில் வரும், காவல்துறையினர்கள் சந்து புந்தெல்லாம் வரவே மாட்டாங்க, அவங்க மெயின் ரோட்டில் மட்டும் நிற்பாங்க, 10 பேர் 20 பேர் நின்று வாகன சோதனை செய்துக்கிட்டே இருப்பாங்க, இங்கே நம்ம எதுவும் செய்யலாம் என்ற எண்ணம் தான் வரும். டேவிட்சன் ஆசீர்வாதம் சொன்ன உத்தரவை இன்னும் கடுமைப்படுத்தி நீதியரசு சொன்னதை மீறி செய்கிறாங்க. இந்த வாகன பரிசோதனை செய்யலாம், ஏதோ ஒரு நாள் செய்யலாம், பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமே ஒழிய மொத்த சக்தி படைகளை அங்கே கொண்டு நிறுத்திக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு, ஆனால் கொலை சில கிராம் தங்கத்துக்காக காது அறுபடுது. 80 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க, நடு ரோட்டில் இழுத்துட்டு போகிறான் ஒருத்தன், பார்க்க முடியுது வீடியோவில். இதெல்லாம் இருக்குன்னா காவல்துறையினர் ரோந்து சுற்றுவது மிக 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 குறைவாச்சு. இதை ஒரு நிச்சயமாக தமிழக முதல்வர் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அவர் தான் காவல்துறைக்கு தலைவர் மொத்தத்துக்குமே. இதை கவனத்தில் கொள்ளணும். நிச்சயமாக பொதுமக்கள் இப்படி பாதிக்கப்படுவது மிக தவறு. அதே போல் போராளிகள், இதை போன்ற அன்று அதிமுக காலத்தில் போராடியவர்கள் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. போராட்டம் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் தான் அது எப்போவுமே ஒரே மாதிரி போராட்டமாக இருக்கணும். அதைவிட முக்கியமானது, ஒரு சில நபர்களை விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் மொத்த மக்கள் கொடுத்தையும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இந்த போராட்டம் புரிய வச்சிருக்கோம், இன்னும் போராடணும். நிச்சயமாக இந்த குற்றவாளிகளுக்கு எல்லாமே மரண தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ விரைவு நீதிமன்றத்தில் நிப்பாட்டி வாங்கி கொடுக்கும்போது தான் அந்த குடும்பத்திற்கு உண்மையான நீதி கிடைக்கும். நீங்கள் 50 லட்சம் கொடுத்தாலும் சரி, அரசு வேலை கொடுத்தாலும் சரி, உண்மையான நீதி என்பது எவன் இதில் சம்மந்தப்பட்டானோ, எங்கெங்கெல்லாம் உத்தரவு போட்டானோ, இந்த நிகிதா குடும்பம், பித்தலாட்ட குடும்பம் எல்லாம் பெரிய பெரிய உயரதிகாரிகள் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாலாம் எல்லாத்துடைய சான்றிதழ் வாங்கி பாருங்கள், நிச்சயமாக பித்தலாட்டம் இருக்கும். இதுகளை எல்லாம் கூட்டு வந்து விரைவில் அவங்களுக்கு தண்டனை பெற்று தரணும். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும். அட்டிப்பட்டே இருந்து போன அந்த அப்பாவி அஜித்குமாருடைய ஆன்மா சாந்தி அடையும். மக்கள் எப்போவுமே எல்லாத்தையும் பார்ப்பார்கள், உணர்வார்கள். அவர்களுடைய எதிர்வினை தேர்தல் அப்போ இருக்கும். நன்றிகள்.